தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட், அதாவது இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆர்ஆர்பி டெக்னீஷியன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நம்மளோட அரசாங்கம் வந்து சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் வந்து ரயில்வே துறையில இருந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இல்ல முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் 6565 காலி இடங்கள் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருந்து இருக்கு. ஸோ 6500க்கும் அதிகமான காலி இடங்கள் இருக்கும்போது அப்ளை பண்ற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராப்பரா அந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ, டிப்ளமோ ஆர் எனி டிகிரியில் எது படிச்சிருந்தாலும் சரி, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன லிஸ்ட்டில் நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த அவைலபிள் இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்கு, உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்கு உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்னு விஷயங்கள் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். எந்தவித இன்டர்வியூமே இல்லாமல் உங்களை எடுப்பதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் அந்த ஜாப் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த வேலை கிடைக்கும், உங்களுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் எங்கே கிடைக்கும், ஓல்டு நோட்டிஃபிகேஷன் இதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த நியூ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா விஷயங்களும் நான் தெளிவாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் அவங்களே வந்து தலையில டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி தலையில தான் வரும். ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக நான் நேராக வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் நேர் பண்ணி உங்களுக்கு தெளிவாக நான் காட்டுறேன், சரியா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓல்டு நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப்புக்கான என்னமா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு போஸ்டிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 39 போஸ்டிங், அந்த நியூ போஸ்டிங் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு நியூ நோட்டிஃபிகேஷன் அண்ட் செகண்டரி இருக்கக்கூடியது ஓல்டு நோட்டிஃபிகேஷன். இது ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணி தான் இந்த ஜாப்ல உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் நான் பண்ண போறேன். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நியூ நோட்டிஃபிகேஷனோட லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், எல்லா லிங்க்குமே உங்களுக்கு ஓல்டு நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் தனித்தனியாக வந்து லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ லிங்கை ப்ராப்பராக கிளிக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன், சரியா? அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நான் கிராப் பண்ணி தனியாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 39 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 கிடையாது, 39 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன அப்படின்றத வந்து இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வேலைவாய்ப்புலையும் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், எலக்ட்ரிஷியன், அப்புறம் ட்ரெயின் லைட்டிங், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனரு, அப்புறம் வந்து பிரிட்ஜு, பிளாக் ஸ்மித்து, வெல்டரு, ஃபிட்டரு, அப்புறம் வந்து கார்பெண்டரு, அப்புறம் மெக்கானிஸ்ட்டு, மெக்கானிக்கல், மில் ஒயிட்டு, ட்ரிம்மரு, வெல்டரு, சிக்னலு, டெலிகம்யூனிகேஷன், ஃபிட்டர் சொல்லிட்டு ஐடி ரிலேட்டடாகவும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நான் ஐடி ரிலேட்டடாகவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரி படிச்சிங்க அப்படின்னா டிகிரி ரிலேட்டடாக நீங்கள் சிக்னலு இல்லை டெலிகம்யூனிகேஷன் இல்லைனா வந்து அந்த ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். சில பேர் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வெல்டரு, ஃபிட்டரு, டீசல் எலக்ட்ரிக்கலு, டீசல் மெக்கானிக்கலு, கார்பெண்டரு, ஸோ கிரேன் டிரைவரு, ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா சொன்னோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ அப்படின்றக்காக தான் இந்த 39 ஜாப் போஸ்டிங்கில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் அதாவது சேம் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்லேயே உங்களுக்கு ஒர்க் ஷாப்பும் வந்து அரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க்கும் கற்றுக்கிட்டு சேம் டைம் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்க எல்லாத்துக்கும் வந்து இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் ஐடிஐ டிப்ளமோ லேட்டாக எலக்ட்ரிக்கல் எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஐடிக்கல் லேட்டில் மெக்கானிக்கல் எடுத்து படித்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்புறம் எஸ்என்டின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதை எடுத்து படித்தாலும் உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, ஐடிஐயும் கொடுத்துருக்காங்க, டிப்ளமோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தலைகளாக இருக்குது அப்படின்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் தனியாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 6565 வேகன்சி நம்ம ஓப்பனிங்கே சொல்லியிருப்போம். 6565 வேகன்சி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது, சரியா? ஸோ இதோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து நியூ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஒன் டைம் உங்களோட கேட்டகரி என்னவோ உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு நோட்டிஃபிகேஷன். ஸோ ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து போஸ்டிங் அப்டேட் பண்ண போஸ்டிங் மட்டும் கொடுக்கல, மற்றபடி போஸ்டிங் எல்லாமே இதில் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா
இந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 33 வயதுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடமும், ஓபிசி கேட்டகரிக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சில கேட்டகரி கூடிய ஜாபுக்கு மட்டும் தான் சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் வந்து நான் ஐடி, அதாவது வந்து ஐடி ரிலேட்டாக அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கான உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும். நான் ஐடியில் இது பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. யாருமே வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆகிக்காதீங்க. ஏஜ் கேட்டகரி சேம் தான். பட் வந்து ஐடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐடினா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதான் பார்த்தீங்கன்னா நான் ஐடியில் வந்து வரும். மற்றபடி இந்த இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த இன்ஜினியரிங் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ரிலேட்டாக வரும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19,000லேருந்து ஆரம்பிச்சு 29,200 வரைக்கும் தருவதாக சொல்லியிருக்காங்க. த சேம் டைம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதோட அதிகமான சேலரி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து ப்ரோ நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு சேம் டைம் ஒர்க் ஷாப் வந்து நடக்கும். ஒர்க் ஷாப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங்கும் கற்றுக்கிட்டு சேம் டைம் உங்களால் சைமல்டேனியஸ்லியாக உங்களால் ஒர்க்கும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 19லேருந்து 32க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு சேலரி வரும். அதுவே ஒரு நல்ல சேலரி தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே இருக்குது. ஸோ எந்த ஒரு குறைபாடும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். மெடிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன் டைம் நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்கேஸ் இங்கே எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபீஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒன் டைம் நீங்கள் பேங்க்கில் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரீஃபண்டபிள், அதை வந்து டிடக்ஷன்லாம் எல்லாமே பிடிக்க போய் தான் கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் 500 பே பண்ணிட்டீங்க, இல்லை எனக்கு ரீஃபண்ட் வேணும், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே ரிடக்ஷன்லாம் பிடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 400 ரூபீஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னும் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் எல்லாமே ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் பேங்க்கில் போயிட்டு கூட இதை வச்சு நீங்கள் சலான் ஃபில் பண்ணி கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் ஓல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஜாப்போட போஸ்டிங்கு, அதுக்கான கேட்டகரியில் இருக்குங்க எவ்வளோ வேகன்சி அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நியூ நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ நியூ நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாரு, டேட் எல்லாமே எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நியூ இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து டவுட் வந்து கேட்குறீங்க. ஸோ வந்து எந்த வீடியோக்கு எந்த டவுட்டை கேட்குறதுன்னு தெரியாமல் மாற்றி கேட்குறீங்க. எனக்கே வந்து திரும்ப வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே கிளியராக புரியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி டவுட் இருக்கு அப்படின்னா ப்ராப்பராக எந்த வீடியோக்கு எந்த டவுட் இருக்கோ அதை மட்டும் அந்த கமெண்ட் செக்ஷன் கீழே பண்ணுங்கள். மாற்றி பண்ணாதீங்க. எனக்குமே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. நிறைய பேருக்கு ரிப்ளையும் பண்ண முடியல. ஸோ ப்ராப்பராக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலை கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட். ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.